நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் எம்பெருமான் முருகபெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பெயர்ச்சிங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. லக்ன அடிப்படையில சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பெயர்ச்சி ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்குதுங்க. ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை 4 மாத காலங்கள். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ஏங்க எடுத்தவன ராஜயோகம்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. இத ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்கிறோம். யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்கிறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போதுங்க. நல்லா பாத்துக்குங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. பிளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி தான் அந்த கும்பராசி தாங்க. எப்படி எதுலையுமே பாருங்க, ஒரு லாப எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க ஒரு ராசி கும்பராசி தான். எதுலையுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி தாங்க. எப்படி இருப்பாங்க? எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. நல்லா ஒரு டேலண்டான குணமும் நல்லா திறமையான குணமும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க கும்பத்துக்கிட்ட. செம்மையான ஒரு குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும். நல்லா அறிவா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும். சரி, இதை இப்படிதான் இந்த வேலையை பார்க்கணும், கண்டிப்பா அந்த வேலையை அப்படியே கரெக்டா பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இருக்கும் பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை. தன்னம்பிக்கை, தைரியமான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், வெற்றியை பார்க்கக்கூடிய குணம், ஒரே குணம் எதுனா அந்த கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்குங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை கொடுக்க போறார்? நல்லா பாருங்க. கண்டிப்பா இது நீங்க மிஸ் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க இது. கரெக்டா யூஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாவே. எல்லாருமே இந்த சனி பகவான் எப்படா வருவாரு, எப்படா இந்த வக்ர காலம் வரும், எப்படா நமக்கு யோகத்தை கொடுப்பாருன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 7.5 சனி 5 வருஷம் முடிஞ்சு பாத சனியை பார்க்குறீங்க. இது முழுக்க முழுக்க வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் நிறைய பேருக்கு தடை பண்ணுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. யார் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் நண்பர்கள்ட்டையும் கூட்டாளிகளையும் பழக்க வழக்கத்திலையும் பிரச்சனை கொண்டார். ஒரு விஷயத்தை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டா இருக்கிறீங்களா? பணத்திலையும் வருமானத்திலையும் இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது மாதிரி எதையே பிரச்சனையை பார்த்துருப்பாரு. படிப்பு கல்வியில் சோம்பேறியா இருக்கும் குழந்தை பாருங்க. மருத்துவ செலவு, விரைய செலவுகள் நிறைய பேர் பாருங்க. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக ஒரு தடையை கொடுத்துருக்கும். தொழிலில் ஒரு நஷ்டத்தை கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஜனவரி மாதம் தொழில் ஒரு சிலவருக்கு முடங்கி இருக்கும். கொடுத்த இடத்துல பணம் கிடைச்சிருக்காரு. பண விஷய பிரச்சனை கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஏமாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் எது சம்மந்தமாக ஒரு வழக்கு சம்மந்தமாக நீங்கள் கோர்ட்டு போகாமல் இருந்திருக்க மாட்டீங்க. கேட்டு பாருங்க கும்பத்தை பொறுத்தவரை. இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் எனக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பத்தில் இருந்தது யாருன்னா கும்பம். இப்போ பாருங்க, வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்குன்னா ஒரு வெற்றி கிடைக்க போதுன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிரே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. எப்படி? உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சினா இந்த நேரம் தான். எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமையை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. தோல்வியில் மட்டும் நீங்கள் போய்க்கூடாது. திறமை, உங்களுக்குள்ள திறமை நீங்கள் வெளியில் கொண்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்கிறதான், யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசித்து இறங்குங்க.
கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? கும்பராசி தான். அதிக ஜாதகம் கொடுத்ததே கும்பராசி தான். இப்போ கொடுப்பாரு பாருங்க யோகத்தை, அசைக்க முடியாத அளவுக்கு யோகம் வரும், எதிர்பார்க்காத அளவுக்கு யோகம் வரும். வாழ்க்கையில இப்படி ஒரு யோகம் வருமாங்கிற நிலைமைக்கு உங்களுக்கு யோகம் இருக்கும். கண்டிப்பா பாருங்க பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. எடுத்தவன வருமான பொருளாதாரம் ஏன் நல்லா இருக்கும், என்ன காரணம்? வருமான பொருளாதாரத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். இப்போ இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமோ பக்காவா அமையுதுங்க. ஏதாச்சும் சொல்றீங்க நீங்க வீடு இடம் பூமி வாங்குவாங்கன்னு, நல்லா பாருங்க. உங்களுக்கு 2ஆம் வீட்டு இது யாருங்க? குரு தானே, இடத்துக்கார குரு தானே. அப்ப சனிபவன் ஒரு வீட்டுல, சனிபவன் வந்து குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்போ குரு சொல்றதான் சனிபவன் கேட்டாகணும். இதான் பாயிண்ட். நல்லா பார்த்துங்க. குரு சனிபவன் போகக்கூடிய நட்சத்திரம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சுயசாரம் வாங்குறாரு. எது? குருவுடைய சரத்தில் போறாரு. அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்ரமாய் பின்னோக்கி வர்றாரு. அவ்வளோதான் விஷயம். இந்த குரு பாருங்க புனர்பூச நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இறங்கிட்டார். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அவர் வர்றாரு. அப்போ வந்தவன என்ன பண்ணுவார்னா இடம் பூமியை உங்களுக்கு வாங்க வைப்பார். இதான் காரணம். அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலப்படுது. குரு பார்க்கறதுனால இடமோ பூமியோ லாபமோ பெருமுட இன்கமோ வருமானம் உங்களுக்கு வரும். அதனால தான் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற வார்த்தையை அங்கே வைக்கிறோம் விஷயம். ஏன்னா 2 பேருமே குருசாரம் தான். சனி பகவானும் குருசாரம், குரு பகவானும் சுயசாரம். அப்போ இடம் பூமி லாபம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வருமானம் வருமா வராதா? 100க்கு 100% 7.5 சனி வந்தாலும் உங்களுக்கு கெடுக்காதுங்க. இந்த டைம் தான் லாபம் வருமானம் பயங்கரமாக இருக்கும். நவம்பர் மாதம் 28க்குள்ள பொருளாதார நகையோ பணமோ வீடோ இடமோ வாங்கணும். அது சம்மந்தப்பட்ட வழக்கு சரியாகணும். ஏன் வழக்கு சரியாகணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? 11ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. அவ்வளோதான் விஷயம். வழக்குனா என்னங்க? 11ஆம் இடம் தாங்க. அந்த இடத்த பார்க்குறாருங்க அவரு. ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம், இட பூமி சார்ந்த ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி உங்களுக்கு வழக்கு பிரச்சனை சரியாக உங்களுக்கு விதி அமைப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார். அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரி ஆகும். அது இல்லாமல் இடம் பூமி ஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. 4ஆம் இடத்த 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அவருக்கு வந்து சிறப்பு பார்வை 3ஆம் பார்வை தான். அந்த இடத்த பார்க்கறலாம் வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகி அந்த வீடை கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இதில் காசு பணத்தை போடுன்னு சொல்லுவார் அவர். கண்டிப்பாக அந்த பிரச்சனை தான் சரியாகும். கும்பராசியை பொறுத்தவரை இது பக்கா வேலை செய்யும் பாருங்க. ஜாதக தசாபத்தி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்குங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், திருமண வாழ்க்கைக்கு இப்போ எந்த ஒரு தடையும் கும்பராசியை பொறுத்தவரை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஆவணி மாதம் நேராக சூரியபானம் 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்த்துருவார். இப்போ பிடிச்ச பண்ண காதல் பண்ண திருமணம் பண்ணி வச்சிருவார். அவர் ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீட்டில் இடம் வீடு கட்டணும், இல்லை கல்யாணம் பண்ணணும். என்ன பிளான் இருக்குது? இது 2 பிளான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுங்க. என்கிட்ட காசே இல்லை, பணம் வரும், இறைவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் கும்பராசியுடைய அந்த சனிபவனுடைய வக்ர கால பயிற்சி. இப்போ பாருங்க வேலை உத்தியத்தில் எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு. நீ வேலை உத்தியத்தில் தடையே வராது. சூப்பர் வேலை, நல்ல அனுகூலமான வேலை, நல்ல வேலை, எதிர்பார்க்காத வேலை, வெற்றியான வேலை கிடைக்கும் பாருங்க. இப்போ வேலை உத்தியோக தடை இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை, சூப்பரான யோகமான வேலை இப்போ கிடைக்கும் பாருங்க. எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்தில். நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கணும்? ப்ரொமோஷனாகவே 9ஆம் இடம் 11ஆம் இடம் தான். அப்போ இங்கே குரு பார்க்குறாரா? சனி பகவானும் 11ஆம் இடத்தை பார்க்குறாரா? அப்போ ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா? வெளிநாட்டு வெளியூரில் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க ப்ரொமோஷனுக்காண்டி? கும்பராசி தைரியமாக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகிறது நீங்கள் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வருது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நவம்பர் மாதம் 28க்குள்ள லைஃபே மாறுது. வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான லெவலுக்கு போவீங்க. கடனை அடைச்சிருவீங்க, லோனை அடைச்சிருவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் பண்ணுற தைரியமாக இறங்கி பண்ணுங்க. தொழிலில் பயங்கரமான ஒரு வெற்றி வருது. தொழிலில் சூப்பராக இருக்கும். 7.5 சனி வந்தாலும் ஏங்க இப்போ தொழில் பண்ண சொல்கிறீங்க? என்ன காரணங்க? தொழில் ஸ்தானங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ செவ்வாய் நீசத்தை வெளில வந்துட்டார். இப்போ தொழில் ஆரம்பிங்க. இனிமேல் நஷ்டமே தொழிலில் வராது, லாபம் தான் கொடுப்பார். 7.5 சனிலையும் இப்படிப்பட்ட லாபம் வருமா? கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கமிஷன் வியாபாரம், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், விலை அளவு லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எடுங்க. கண்டிப்பாக அடிக்க போது உள்ள 11ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. குரு பகவான் சனி பகவான் சேர்ந்து லாபத்தை பார்க்குறாங்க. வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. இப்போ கொடுப்பாரு பாருங்க மிகப்பெரிய லாபத்தை எழுதியே கொடுத்துடலாம். லாட்ரி யோகம் வெளிநாட்டில் அடிக்க போகுது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் நம்ம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரிய குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கி அடிங்க, சூப்பராக இருக்கும்.
அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுப செலவு பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ஜனவரி மாசம் ரொம்ப கஷ்டப்படினுமே, கஷ்டமே வராது. நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமா கண்டிப்பா அமைது பாருங்க இந்த சனிபாவுடைய வக்ர பயிற்சி. அடுத்து பார்த்தா சதயனத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. எதுலையுமே ஒரு நிறைய கற்பனை திறன் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கலைத்துறை, கற்பனைத்துறை, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை மாற்றம் பண்றது, தொழில ஒரு மாற்றம் பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. யாருக்குங்க? சதயனத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு லைஃபை வாழக்கூடிய நேரம் சூப்பரா வரும். எது பார்த்தா சுப செலவு, சுபகாரியங்கள் நல்ல கண்டிப்பா வீட்டில் நடக்கும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா மாறிக்குங்க. நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாசியில் பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி 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 மட்டும்தான், தோல்வியே கிடையாது. இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது, உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. எது வந்தாலும் தைரியத்தை விடாம பயணிங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். புரட்டாசியில் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய சனிபாவனுடைய வக்ரமான கிரக பயிற்சி 7 சனியை பாதிக்க விடாமல் உங்க பக்கம் வெற்றியா கொடுக்கக்கூடிய பயிற்சியாவே அமைகிறது.